ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க பீஃப் வறுவல் வந்து அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த ரெசிபி நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 600 கிராம் பீஃப் வந்து மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஈஸியாக நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ அதை குக்கரில் சேர்த்துட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இப்போவே உப்புத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் நம்ம இப்போவே உப்பெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த பீஃபில் நல்லா அந்த உப்பெல்லாம் பிடிச்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 8லேருந்து 10 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பீஃப்க்கு வந்து அதிகமாக விசில் விட்டால் தான் கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நாட்டு பூண்டாக இருந்தால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சின்ன துண்டு பட்டை ஒரு 3 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, பாதி தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு 3 சேர்த்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் வந்து 10 விசில் விட்டேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பாருங்கள், பீஃப் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். தொடும்போதே உடையுது பாருங்கள். இந்தளவுக்கு வேகணும். அப்போ தான் வந்து இந்த வறுவல் நல்லாயிருக்கும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து சேர்த்துருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை அதை பிச்சுட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுனால பாருங்கள் நல்லா நுர பொங்குன மாதிரி வருது. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்லாம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். அதுக்கடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 4லேருந்து 5 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கருவேப்பிலை, மல்லித்தலை இது எல்லாமே கொஞ்சம் நிறையா சேர்த்தா ரொம்ப நல்ல வாசமனமாக இருக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். இதே மாதிரி மசாலா பேஸ்ட் நீங்கள் அரைங்க, அதோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சியை விட நம்ம மசாலா அரைக்கும் போது பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு இப்போ வந்து அது ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றுனது வந்து வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. 2 நிமிஷம் நம்ம சேர்க்கும் போது ஆயிலெலாம் நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கும் போது நல்ல ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் தான் நம்ம வந்து கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 1/2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க அந்த பீசஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதோட இந்த மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ அந்த மசாலா பீஸ்லாம் இறங்கி அது ஒரு பீஸ்லேயுமே இறங்கி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த ஒரு பீஸ்லேயும் பாருங்கள் நல்லா ஒட்டி இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வற்றி நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக வெந்து வந்திருக்கு.
நம்ம ஊற்றின தண்ணியில் ஒரு 70% அளவுக்கு நல்லா வத்திருச்சு. இதோட கூட நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியை வற்ற விட போகிறேன். அப்போ இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வற்றி வரதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு பீஃப் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை இந்த மாதிரி தான் செய்வீங்க. பீஃப் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளை நல்லா தூவி விட்டுருங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த பெப்பரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிடலாம். சூப்பரான ஒரு பீஃப் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய வேணும்னா நம்ம ஷாயிஸ் ரெசிபிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.